வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மறுபடியும் சிவா ஜே அப்படிங்கிற நண்பர் வந்திருக்காரு. நானும் பிஎஸ்எல் தான் யூஸ் பண்ணுறேன். 2024 ஜூலைல இருந்து ஐ எம் ஃப்ரம் திருச்சி. ஆல்மோஸ்ட் ட்ராவலில் தான் இருப்பேன். திருச்சி டு தஞ்சாவூர், திருச்சி டு கோயம்புத்தூர் நெட்வொர்க் நல்லா தான் இருக்குது. இன்டர்நெட் நோ இஷ்யூ ப்ரோ. இன் சென்ட்ரல் பிளேசஸில் சம்டைம் சிக்னல் வருது. ப்ரைமரியாக ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் 199க்கு கால்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்என்எல்ல ஃபுல் டேட்டா யூஸ் பண்ணால் ஹியூமன் பாப்புலேஷன் இருந்தால் கூட அந்த ஏரியாலையும் நெட்வொர்க் லேக் ஆகாது. பிஎஸ்என்எல் ட்ராவலிங் டைமில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் ஒய்ஃபை இருக்குது. ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போதெல்லாம் பிஎஸ்என்எல் இஷ்யூ அவ்வளோக்கு தெரியல. ஓகே, பட் பிஎஸ்என்எல் வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போக பயமாக தான் இருக்கும். ஒன் டைம் நியர்பை ஷாப்பில் போயிட்டு திங்ஸ் வாங்கினப்போ ஜிபே பண்ண முடியல. கஷ்டப்பட்டு அப்புறமா ஷாப் ஓனர்கிட்ட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி ஜிபே பண்ணிட்டு வந்தேன். நான் இன்டர்நெட் இன்ட்ரோவர்ட்னால அதை கேட்கவே 20 மினிட்ஸ் ஆக நின்றுக்கிட்டே இருந்தேன். ஸோ பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறதுக்கு நைஃப்பில் நடக்கிறது தான். நம்ம வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் இன்ட்ரோவர்ட் தான் போல. நம்மள மாதிரியே இருக்காங்க. அண்ணே அந்த 2000 ரூபா சில்லற அதான் தருவாரா மாட்டாரா? உனக்கு எவ்வளவு தரணும்? 250. உனக்கு 250. ஆக மொத்தம் சியர்ஸ். அதேதான். நீங்க பிஎஸ்என்எல் நீங்களுமா? ஆமா, வாங்க சேர்ந்து சியர்ஸ் போடுவோம். அடுத்து நம்ம டென்கோ. ஏன் அந்த ஏர்டெல் நான் அப்படிதான் கட்டாலும் 10 கால் வரும். லாஸ்டா 48 முடியும் நம்பர் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் போட்டிருக்கேன். சும்மா ரீசார்ஜ் பண்ணிட்டே எனக்கு தெரியாதடா பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபோன் பண்ணாம எப்படின்னா எல்லாருக்கும் ஃபோன் முக்கியமாகி போச்சு. இன்னைக்கெல்லாம் காலையிலேருந்து கால் பண்ண முடியலன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும் நமக்கு. இதுல வேற நிறைய இதுல கேரி ஃபார்வர்ட் ஆன் பண்ண உடனே உங்கள் இது முடியறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. டே அதான் 3 நாள் இருக்குல்ல, ஏன்டா இப்படி இல்ல கேரி ஃபார்வர்ட் வேற இருக்கும். நிறைய பேர் அதுக்காகவே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. கரெக்ட். இவங்க வேற என்னன்னா சாகடிப்பானுங்க. அடுத்து பிரேம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஷாமி சிவி ஹைப்ரோஎஸ் 3ல கேமராவை முடிச்சிட்டாங்க, மூவி மோட் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? விடுகதையா? இப்பதான் ஒருத்தர் ஹைப்ரோஎஸ் 3 வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சரி, ஆனா இல்ல இன்னொருத்தரும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சிவில கேமரா முடிச்சிட்டாங்கன்னு அவர் போட்டிருந்தாரு. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு ஆயிருக்காது. சரி, என்னன்னு பார்ப்போம். அப்போ இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆட்டோமீட்டர் ப்ளூடூத் ப்ளஸ் 2.4 GHz டாங்கிள், கனெக்டிவிட்டி TWS, அக்வா டவுட்ஸ் எக்ஸ் ஃப்ரெஞ்சா. ட்ரை திஸ் ப்ளூடூத் ப்ளஸ் 2.4 GHz நோ லேக், பெஸ்ட் ஃபார் கேமிங் TWS. இது அவ்வளோ நல்லா இருக்குமாமா? ஆமாம், அப்படி தான் போட்டிருந்தாரு. அக்வா டவுட்ஸ் ஆக்கோ பிராண்டு கேள்விப்பட்டிருக்கேன். ACWO 2499 இந்த டாங்கிளோட வருது ப்ரோ. அதனால தான் லேட்டன்சி இல்லை சுத்தமாக. சி டைப் டாங்கிளோட வருது ப்ரோ. இவன் மட்டும் இந்த கேமிங் இந்த மாதிரி பண்ணுறான். சோனியோட PS5 பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சோனி PS பட்ஸ் கேமிங் பட்ஸ் விடுவான் இன்சோன்னு. அந்த பிராண்டில் வந்து இந்த டாங்கிள் தருவான். ஹைப்பர் பூஸ்ட் ஜீரோ லேட்டன்சி. ஆமாம், அதான் டாங்கிள் போட்டானே, அப்புறம் எப்படி வரும் லேட்டன்சி? இந்த சென்னைசருக்கு அடாப்டர் கொடுத்தானுங்களா அந்த மாதிரி. பரவாயில்ல ப்ரோ, 2499 இதெல்லாம் தரானே. அப்போ இந்த டாங்கிள் வச்சு வேற பட்ஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா? அப்படி கூட செக் பண்ணலாம். இதோட தான் நேட்டிவ் மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சென்னைசர்ல எல்லாத்தையும் பேர் பண்ணலாம் அந்த டாங்கிள் வச்சு. எதாவது உள்ள ஆப் லெவல் கொடுத்தாங்கன்னா பண்ணலாம். சென்னைசர்ல அதெல்லாம் வச்சிருப்பான் லாஸ்லெஸ்க்கு. பரவாயில்ல ப்ரோ, சூப்பர் ஆட்டோமீட்டர், தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா இது சிவிக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, ஹைப்பர்வாய்ஸ் வந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ, ஏன்னா அந்த டைனமிக் அலன்லாம் அந்த ஃபோனில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. கரெக்டாக உங்களுக்கு டைனமிக் அலன் வந்துருச்சு. கேமராவை லைட்டாக அண்ணா எடுத்துட்டேன். நான் எடுத்துக்கிறேன். ஆகாஷ் சக்திவேல் ஆனால் ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் ஹைப்ரோஎஸ் 3 அப்டேட் பண்ணேன். டால்பி சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது அண்ட் ஃபோன் ஸ்பீக்கர் வால்யூம் திடீர்னு ஹையாக போகுது, இல்லைனா லோவாக போகுது. ரீசெட்டும் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. ஸ்டாண்ட் பைல 1% கூட ட்ராப் ஆகலை ஃபார் மீ. ஈவன் மொபைல் டேட்டா ஆன் அண்ட் மீ ஃபிட்னஸ் ரன்னிங் இந்த பேக்ரவுண்ட். குவிக் செட்டிங்ஸில் சிக்னல் ஐக்கான் காட்டல. தீம் ஆப்பில் போய் கஸ்டமைசேஷன் ஸ்டேட்டஸ் பாரில் போய் தீம் அப்ளை பண்ணால் ஷோ ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் அனிமேஷன் ஷோ ஆக மாட்டேங்குது. ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ப்ராப்ளம் 2 டேஸாக நோட் பண்ணேன். இன்னும் இருந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் சைடில் இருந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஹைப்ரோஎஸ் டீம் கிட்ட. ஃபீட்பேக் ஆப்லேயும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹோப் தே வில் ஃபிக்ஸ். ஸோ இப்போது சவுண்டும் நல்லா ஆகுது, படுக்கவும் சரி. அதுவே ஏறுது, அதுவே குறையுதான். அதே சம் பக் மாதிரி போல. இதுலயும் ஆக்சுவலா தீம் வந்து கொஞ்சம் கொலரா தான் ப்ரோ இருக்கு. தீம் ஆப் வந்து தீமோட பக் வந்து அவங்களே அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு சரி பண்ணலாம் அடுத்த அப்டேட்ல, செக்யூரிட்டி பேட்ச்ல மேபி. உண்மைதான், பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நிறைய நல்லது நடக்குதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகணும், ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து அபிஷேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவபுரன் கௌதம் ப்ரோ ஃபைனலி ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ்க்கு
அப்டேட் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி. மொபைல் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ தான் நம்ம அஸ்வத் ப்ரோக்கும் வந்துருச்சு இன்னைக்கு 10ஆம் தேதி. இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு அப்டேட் காட்டியிருக்குது 5 GB. அடுத்து ஜெர்மர்சன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹை ப்ரோ, ஐம் யூசிங் Pixel 10 பட் தேர் இஸ் சம் நாய்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபோட்டோஸ் டேக்கன் ஆன் மெயின் கேமரா 1x ஈவன் அண்டர் நேச்சுரல் லைட். ஃபேஸ் டீடைல்ஸ் ஆர் நாட் கிளியர். வென் ஜூம்ட் இன் ஃபேஸ் டீடைல்ஸ் ஆர் மிஸ்ஸிங். வைல் தட் சேஞ்ச் அப்டேட் எனி சஜஷன்ஸ். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டுக்கு அப்புறம் அது ஃபிக்ஸ் ஆகணும். ஏன்னா அப்படி ஆகக்கூடாது. பிக்சல் 9 அந்த மாதிரி பக் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் இப்போ பக் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. இது இதெல்லாம் இதில் எடுத்தது தான். இப்போ எடுத்ததா அது? ஓகே, நல்லா தான் இருக்குது டேட்டா. Pixel 10 அவர் சொல்கிறது. ஓகே, இல்லை சில சமயங்களில் வந்து பக் இருக்கும் ப்ரோ. பார்ப்போம். அதாவது இவன் வந்து நீங்கள் வேணால் பீட்டா செக் பண்ணி பாருங்கள். சரி, செக் பண்ணி பாருங்க ப்ரோ. பீட்டாலையாவது மாறுதான்னு பார்ப்போம். ஏன்னா பீட்டா யூஸ்வலாக பிக்சலாக நல்லா இருக்கும், அதனால சொன்னோம். இவனுங்களை நம்பி எதுவுமே. ஆனால் நான் கொஞ்சம் மென்டல். அதுதான், நீங்கள் பீட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ஆனால் பீட்டால திரும்ப ஸ்டேபிள் வரதுக்கு ஜாலியாக நீங்கள் பட் டப்புன்னு பண்ணிடுறேன்னு பண்ணாதீங்க, டேட்டா போயிடும். ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பீட்டா முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க ப்ரோ, அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் ரெட்மி பட்ஸ் 5 தான் லாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் இன்டோரில் யூஸ் பண்ணும்போது மார்னிங் 9க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஈவினிங் 5:30 ஆகும் ரிமூவ் பண்ணேன். ஸ்டில் 30 to 40% மிச்சம் இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவாக இருக்கிறப்ப மட்டும்தான் கால் குவாலிட்டி அடி வாங்கும், மற்றபடி செமையாக இருக்கும். மோஸ்ட்லி நான் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணுறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அங்கேயும் 20 milliseconds லேட்டன்சியில் வைக்கிறப்ப சரியாக இருக்குது. எடிட்டுக்கு போகிறப்ப பேஸ்லாம் கம்மியாகி ரொம்ப சட்டிலாக இருக்கும். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்ன ஹைலைட்னா, நானும் வந்து என்ன அடிச்சு பார்த்தாலுமே பேட்டரி அவ்வளோ ஈஸியாக குறையில போகிறோம். நான் அதிகமாக வச்சு தான் வெளில வச்சு, அதுவும் கால்ஸ் ரொம்ப நேரம் பேசி. இல்லை, அது ரெட்மி பட்ஸ் 5 வந்து வந்த போஸ்ட்லேயே எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ அந்த 1500க்குலாம் வந்தபோது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. நான் எப்படியும் நாய்ஸ் கேன்சலேஷன் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இஎன்சி எனக்கு ரொம்ப கடிப்பாக இருக்கும். நான்லாம் ஏன்சிலாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ரொம்ப ரேர் தான் ஏன்சிலாம். ஆஹா, லாஸ்ட் ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப காலமாக புதஞ்சு கிடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ப்ரோ, HMD Crest இஸ் வெரி குட் டிவைஸ் இஃப் யூ கெட் இட் ஃபார் 8K அண்டர். ஐ காட் ஒன் ஃபார் 6K ஃப்ரம் அ கம்பெனி. இட்ஸ் வெரி குட் டு யூஸ் ஃபார் த டெய்லி யூஸ். ஐ வில் யூஸ் HMD Crest எனி டே ஓவர் மீ அண்ட் விவோ அண்ட் ஓப்போ ஃபோன்ஸ். இதுக்கு கமெண்ட் வர பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், எங்க வாங்கி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் வாங்குறோம். ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அது நல்ல ஃபோன். ஏன்னா அந்த சாக்கு பை ப்ராசர் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அப்பயே அது நல்லா போயிருந்துருக்கும். இவங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் மெண்டல் சொல்வீங்களா, அவனுங்க அதை மட்டும் இல்லாமல் உட்காந்துட்டு ஆடுக்கு உட்காந்து பெரிய பெரிய ஆளுங்க கூப்பிட்டு வந்து எல்லா காசும் அதில், அது வந்து 10,000 15,000 ஃபோனுக்கு அறிவு இல்லையா உனக்கு? அவங்களே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தா பாடையில் நீயே படுத்துக்க, அதுக்கும் ஆள் இருக்காது. சரி, ஆனால் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் ஃபோன் ப்ரோ. Crest Max 2 வந்துச்சு. Crest Max பேட்டரி வேற லெவல். வைரல் டியூப். நான் ஐஃபோன் வாங்குறதுக்கான ரீசன் வந்து வீடியோ கேமரா, ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸ், ஆப்பிள் மியூசிக், ஐரஸ் லாஸ்லெஸ், ஃபார்ம் ஃபேக்டர். ஏன்னா ஐ ஓன் 13 mini. எனக்கு இன்னும் கூட சொல்லலாம் ப்ரோ, பட் அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஐஃபோன் 4S ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறமா 5S 6S 8 நான் 13 mini. இது ஒரு ஃபோனுக்கும் பிட்வீன் நான் எல்லா பிராண்ட்ஸ் ஃபோனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சோனியில் ஜி சீரிஸ், ஜி ஃப்ளெக்ஸு, அப்புறம் G4, சாம்சங்கில் S6 Edge, S8 Plus, நோட் சீரீஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்போ, விவோ, ரெட்மி, ரியல்மி, OnePlusலாம் 15K to 60K ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி சிங்கிள் டைம் ஹைப் முடிஞ்சதும் நான் ஐஃபோனுக்கே போயிடுவேன். அந்த யூசபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெவர் லேக்ஸ், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்னோட 13 mini நான் 2021 டிசம்பரில் வாங்கினேன் ப்ரோ. 4 years ப்ளஸ் ஆகிடுச்சு. எப்போயுமே ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 GB ஃப்ரீயாக தான் இருக்கும். பேட்டரி ஹெல்த் 71% இருக்குது. பட் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் ஹீட் ஆகும், இல்லைனா ஹீட்டே ஆகாது. எப்போ வர லேக் ஆகலை, ஸ்டேபிளாக இருக்குது. ஓப்போ, விவோ, ரெட்மி, ரியல்மி எல்லாம் எனக்கு ஒரு 6 monthsலேயே லேக் ஃபீல் வந்துடும். மேபி பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட் ப்ரைஸ் பாயிண்ட். OnePlus 1 yearல அண்ட் சாம்சங் 2 yearsல சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு தான் லேக் ஆகுது. என் யூசேஜுக்கு ஐ எம் வெரி ஹெவி யூஸரு. தீஸ் ஆர் ஆல் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதனால தான் நான் எண்ட் ஆஃப் தி டே ஆப்பிள் சூஸ் பண்ணுறேன். ஸ்டில் ஐ லவ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். இப்போ கூட நான் X300 Pro அண்ட் Fold 7 வாங்குற ஐடியாவில் தான் இருக்கேன். வாங்கினா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்கிறேன். ஏதாச்சும் ரிலேட்டபிள் ஆன வீடியோவோட கமெண்ட்டில் வரேன். ஸோ ஆக மொத்தம் நம்மளால் 13 mini வச்சிருக்காரு. அதான் என்ஜாய் பண்ணுறாரு அவர்.
ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்ப குட்டியா இருக்குல்ல, அழகா. இன்னும் நீங்க ஆக்சுவலா உங்க 13 மினிக்கு பேட்டரி மாத்தலாம் ப்ரோ. இன்னும் பயங்கரமா இருக்கும். அபிஷியலா மாத்தி பாருங்க. 12 மினியே மாத்தி நல்லா இருந்துச்சு பேட்டரி மாத்தினதுக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அபு அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, திஸ் இஸ் அபு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ ஸ்டில் ஷேர் 90s kid mobile experience. I am a big fan of you and your work. My dream also is live like you with the gadgets and more. எதுக்கு ப்ரோ நீங்க டென்ஷன் நாடு இப்படிதான் இருக்கும். டக்குன்னு பார்த்து இந்த பார்ட் போயிடுச்சுங்க. அது திரும்ப சோர்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம். மை மொபைல் லிஸ்ட் பெஸ்ட் மொபைல் எல்ஜியில் வந்து G262 அப்படின்னு சொல்லிட்டு 2007 உள்ள ஃபிளிப் ஃபோன். அப்புறம் நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் 2008. அப்புறம் சோனி எரிக்சன் K800 2012, நோக்கியா 5800 2013, கேலக்ஸி Y 2014, சோனி எக்ஸ்பீரியா, சாம்சங் கோர் பிரைம் 2015, ரெட்மி நோட் 3 2016, எல்ஜி G2 ஆசம் மொபைல், மீ A1 ஃபேவரட் ஃபோன் எவர், டிராக் சப்போர்ட் வர, யூஸ்டு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வித் த ஆப்பிள் ஐபேடே விட சூப்பராக இருக்கும் இதில் ஆடியோ. OnePlus 7 Pro 2020, சாம்சங் S23 Ultra அதான் கரண்ட் டிவைஸ். ஆஸ் பர் யுவர் வீடியோ பை லூமியா விஷன் 7, ஆசம் டிவி, ஆசம் ஸ்பீடு, சூப்பர் கஸ்டமர் கேர் சப்போர்ட் த்ரூ வாட்ஸ்அப். OnePlus பவர் பேங்க் ஆஃபரில் 500 rupeesக்கு வாங்கினேன் ப்ரோ. மோர் தென் 5 years ஆச்சு, ஸ்டில் ஒர்க்கிங் குட். நிறைய பேர் சொல்கிற மாதிரி உங்கள் வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுட்டு தான் இருப்பேன். நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ லாங் ட்ரைவ் போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. கூட அதாவது ஒரு ப்ரோ கூட போகிற மாதிரியே இருக்கும். கௌதம் ப்ரோ வீடியோ மை ஃபேவரட்டு, அவர் ஸ்மைல் சூப்பரு, உடனே எங்களுக்கு பம்ப் அடிச்சிட்டாரா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ லைக் எவ்ரிடே தெரப்பி. ஐ மிஸ்டு சம் கேட்ஜெட்ஸ் ஹியர், ஐ வில் ஷேர் இன் அனதர் கமெண்ட். ஷோர், தேங்க்யூ. நீ எங்களை விட்டு போக மாட்டல? அது ஒரு பெரிய கொசுங்க, வண்டு மாதிரி இருக்குங்க அந்த கொசு. அந்த அமேசான் காடுகள் இல்லை அந்த மாதிரி நம்மளே தூக்கிட்டு போகும் போல. இது இருக்கு. ஏ அப்பாடா, 10 கொசுல ஒன்று அடிச்சிருக்காங்க. இப்படி பிடிச்சோன்னே கையில் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா பெருசா இருந்தால சின்ன சிறு வண்டிங்களாங்க. யாரா பிடிச்சாலும் சந்தானம் காமிச்சது ஈய பிடிச்சிட்டியா டேய் அது நல்லா இருந்து கொல் சுரேஷ் சந்தானம் செம காமெடி. அது மிஸ்டர் டிஒயன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, ஐ பின் யூசிங் கோபோல்ட் முஸ்டாங் TWS for the past 4 months. I bought it for around 1.8K. குவிக் காமர்ஸ் ஆப்பில் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி ஐ எம் அ கார் கை, ஸோ ஐ பாட் இட். இட்ஸ் டிசைன் இஸ் ஸோ நைஸ். I love bass, so it is a good choice for me. Quality is good and the Gobolt amp app has a good EQ customizer. Single driver only, but audio clarity is good. I could have bought OnePlus Nord Buds 3, but I like this. And special mention, I would have commented on your previous video about the Redmi 12 5G. Yesterday one incident happened. I switched off and turned on the phone. Before switching off the phone, the battery percentage was 24. After switching on the phone, the battery percentage was went to 15. 9% loss in just within 30 seconds. And nowadays SOT is going down. 5000 mAh battery, 4 Gen 2. Only I get 4 hours of SOT. Charging time வந்து 10 to 15 வந்து 3 hours ஆகுது. அதாவது 15 to 100 போகிறதுக்கு. Anyways, I'm going to change the phone, but I am talking about the quality of Redmi phone after 2.2 years. நான் பேட்டரி மாத்துங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்படியா? பேட்டரி மாற்றி செக் பண்ணி பாருங்க ப்ரோ. பேட்டரி மாத்தினாலும் மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ் மேபி 2.2 years 4 Gen 2 அவ்வளோலாம் உரியாது, தேவையில்லாமலாம். எனக்கு தெரிஞ்சு பேட்டரி அடி வாங்கிற வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஏன்னா எத்தனை சைக்கிள்ஸ் போயிருக்கும் மிஞ்சி போனா 2.2 அது இல்லாம அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சுன்னா அதுலயும் ஹீட் ஆகும் ப்ரோ. இதுல என்ன ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங்? இதுல 18 வாட் தானே ப்ரோ. அப்படியே ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா பேட்டரி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். நீங்க பேட்டரி மாத்தி பாருங்க ப்ரோ. பேட்டரி மாத்தி நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், அம்மா அப்பா யாருக்கா கொடுத்துருங்க. கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல், அது ஆமா எல்ஜா 10. சரி, எல்ஜா 10 ப்ரோ. எனக்கு ஒன் டவுட், ரீசெண்ட் டைம்ல மொபைல் பிரைஸ் ஹெவியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு டியூ டு த பிரைஸ் இன்க்ரீஸ் இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். நான் கூட நியூ மொபைல் வாங்கலாம்னு பிளான் பண்ணேன், பட் அப்படியே பிளானை ட்ராப் பண்ணிட்டேன் ப்ரோ. பட் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நம்ம கண்ட்ரில மட்டும் தான் பிரைஸ் ஹெவியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரோ. இவி கார்ஸ் கூட லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. கரண்ட் ஜென்ரேஷன் பேட்டரிக்கு கூட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஏன் மொபைல் பேட்டரி அண்ட் பவர் பேங்க்ஸ் அதர் பேட்டரி ரிலேட்டட் டிவைசஸ்க்குலாம் மட்டும் ப்ரைஸ் ஹைக் ஆகலை? இது வந்து வெறும் இதுதான் மெமரி ஐசி தான் நீங்க சொல்லிட்டீங்க, அது ரிலேட்டடாக தான் ப்ரோ. இப்போ இவி காரில் கூட பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சப்போஸ் அதுலேயே சொல்லியிருப்பாங்க குவால்காமோட 4 Gen 1 ஏதோ வச்சிருக்காங்க. இப்போ அதை தாண்டி வந்து உள்ள ரேம் ஒரு 16 GB அப்படிலாம் யோசிச்சா கார் பிரைஸ் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க, அடுத்து கலாய்ப்பாங்க. சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதில் உங்களால் கேம் விளையாட முடியும், அதனால ரேம் நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து சொல்லுவாங்க ரேம் இன்க்ரீஸ் பண்ணா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டு. கார் மாடல் மாறுமா? 1 லட்ச ரூபா கட்டு எக்ஸ்ட்ரா. 24 GB ரேம் தரோம். பிளைண்ட் டெக் மலையாளம்.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ ஹவ் been using the trigger Ultra Buds N5 and it's honestly impressive for the price. I bought it around 599. Sound quality and build are great. The best part is the battery backup. It's really solid, definitely a value for money product. ட்ரிகர் வந்து எந்த அளவுக்கு சூப்பர்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இப்போ நான் புதுசா ஆர்டர் பண்ணிருக்கேன். பிராண்ட் தாங்க அது. இப்போ 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். நெக் பேண்ட் கிராட்டோஸ் அப்படின்னு ஒன்று. கிராட்டோஸ் தெரியும், நிறைய வாட்டி வந்துட்டு இருக்குது ப்ரோ. அது நெக் பேண்ட் எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? 4% கூப்பன் ஆஃபர். ஒரு 280 ரூபீஸ்க்கு நெக் பேண்ட். அமேசான்லயா? ஓ என்னடா இது 280க்குலாம் நெக் பேண்ட் தரீங்க? சரி நல்லா இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். 280லாம் வந்து கிரேசி பிரைஸ் ப்ரோ, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூடோ பேக்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசென்ட்லி காட் பிக்சல் 9 வெரி மச் டிசப்பாயிண்டட் வித் கேமரா போஸ்ட் ப்ராசஸிங். இட் டேக் ஷிட் ஃபோட்டோஸ். மை ஹார்ட் broken ஆஃப்டர் மை S21 FE ஸ்டில் டேக்ஸ் ஃபோட்டோ லைக் a charm. திஸ் ஒன் betrayed me. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஏதோ கேமரா ஆப்பில் அப்டேட் வந்திருக்கு போல. பிக்சல் 10க்கு அவர் சொன்னார், அதே மாதிரி தான். அவ்வளோ மோசமாக எடுக்காதுங்க, ஏன்னா இப்போ நம்ம இதுலேயே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த ஃபோனு. இல்லை இது ஏதோ அப்டேட் கோளாறு பண்ணியிருக்கு. அப்டேட் தான் காரணமாக இருக்கும். இப்போ இது வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. நீங்கள் வந்து ஆக்சுவலாக கால் பேக் கூட பண்ண வைக்க முடியும். அவங்க உள்ள இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க கிட்ட கூட நம்ம இப்படி பேச முடியாது. நீங்கள் கால் பேக் இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது வேலைக்கு ஆகல, எனக்கு வந்து கம்ப்ளீட்டா கேமரா அன்யூசபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க அதை எடுத்துட்டு ஒரு செக்யூரிட்டி பேட்ச் ஒரு 20 MB 30 MBக்கு அப்டேட் விடுவாங்க, ஃபிக்ஸ் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு கேமரா ரிலேட்டட் போஸ்ட் ப்ராசஸிங்ல இஷ்யூ இருக்கு. அதனால தான் ஒரு 3 நாள் முன்னாடி கூட எனக்கு சந்தேகம் வந்து ட்விட்டர்ல வந்து என்ன பண்ணேன்னா என்னோட பழைய போட்டோஸ் எல்லாம் 9A எடுத்ததை டேக் பண்ணி பிக்சல் 9 இன்னும் இப்படிதான் போட்டோ எடுக்குதான்னு கேட்டேன். பார்த்து அந்த போஸ்ட் அப்போ ரிப்ளை 2 பேர் போட்டிருந்தாங்க. அந்த 2 பேர் எப்படி போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப் அப்படி யூஸ் பண்றாங்கன்னு போட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணல, ஒய்ஃப் யூஸ் பண்றாங்கன்னு. நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு தெரியணும்னு தோணுச்சு. அதனாலதான் இப்போ உங்க கமெண்ட் பார்க்கும்போது இது வேலிட், வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பெயிண்ட் மாதிரி ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து என்ன ஆகுனா கூகுள் ஜிகாம் கஸ்டம் ஜிகாம் யூஸ் பண்ணல, அதுல கூட சில சமயங்களில் போஸ்ட் ப்ராசஸிங் அந்த XML ஃபைல் இல்லாம அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரிலாம் போட்டோ எடுக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா இந்த போன மாசத்துல வந்து நிறைய பேர் இந்த 9A 30, 32, 35க்குலாம் வாங்கியிருக்காங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ல கேமரா ஏதாவது கண்டிப்பா ப்ரோ கேமரா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் இப்போ வாங்கியிருக்கீங்களா ரீசெண்டா, நீங்களும் ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பா ப்ரோ எடுத்து என்னன்னு பாக்குறோம். நீங்க ரிப்போர்ட் பண்ணிருங்க ப்ரோ. இவனுங்க எங்க இந்த கால் பேக் சொன்னீங்கல்ல அவருக்கு. எனக்கு மட்டும் இந்த கூகுள்ல இருக்கிறவங்க தான் யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நேர்ல போனா எல்லா தடவையுமே வந்து மங்களம் பாடி அனுப்பிடுறாங்க. அதனால அதுல யாராவது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அனுப்புறது. இதெல்லாம் அப்படியே அவ்வளவு டேட்டா வச்சிருக்கோம் நம்ம கொடுக்கறதுக்கு. 9A படுத்தே விட்டான் ஏன்னு அனுப்பலாம். ஏன்னா இப்போ ஒரு பிக்சல் போன்ல பில்ட் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் வச்சு பார்க்கும்போது 9A வந்து 30K சூப்பரா இருக்கும் ப்ரோ. வீடியோகிராஃபி எல்லாத்துலயும் போட்டோ நல்லா இல்ல அப்படிங்கிறது நல்ல போனுங்க. அது நல்லா பிரீமியமாவும் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேட்டரி, பெரிய பேட்டரி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த யூசேஜ் OS எல்லாமே அல்டிமேட். ஸ்பீக்கர்ஸும் செம்ம அல்டிமேட். ஆப்டிக்ஸ் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக 16 Pro ஐஃபோனையும் 10 Proலையும் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். ஏமா பார்த்தா 10 Pro 17 Pro கூட தான் எடுக்கணும், மட்டும் இல்லை 16 Proல எட்ஜ் டிடெக்ஷன் டாப் நாச்சு சூப்பராக இருந்தது. நம்ம 10 Proல எட்ஜ் டிடெக்ஷன் காதுகிட்டலாம் லைட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக இருந்தது. ராடு ஆளோட ஃபேஸ் ஸ்கின் டோன் வந்து பர்ஃபெக்டாக எடுக்குது. ஸ்கின் டோனு அந்த ராடு மேலே அந்த பெயிண்ட் கலரும் கரெக்டாக இருந்தது ப்ரோ. ஐஃபோன் வந்து லைட்டாக மியூட்டடாக காமிச்சது. ஸோ அதான் ஏன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் தான் நடக்குது. ஆடு தானா? ஆமா ஜியோ என்னோட சாகடிக்கிறீங்க. ஓகே, அடுத்து கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ வாண்டட் டு ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் Oxygen OS 16 in 11 hours. மெயின் ப்ராப்ளம் வாஸ் பேட்டரி ட்ரைன். ஹேட் SOT 4 hours பிஃபோர் அண்ட் இட் வாஸ் 6 hours. முன்ன வந்து 6 hours இருந்தது, இப்போ 4 hours தான். அன்இன்ஸ்டால்டு இன்ஸ்டாகிராம், ஏர்டெல் ஆப். ஐ ஒன்ட் பிளே கேம்ஸ் பட் ஸ்டில் ஹேட் பேட்டரி ட்ரைன் இஷ்யூ. அவனே தானா ப்ரோ இல்லாட்டி வேற யாரா நம்பரா? அதே தான், கட் பண்ணிடுங்க. ஏன் ரெடி பண்ற? யாரும் கூப்பிட மாட்டாங்க நம்பர். ஃபைனலி சேஞ்ச் மொபைல் ப்ரிஃபரன்ஸ் டு 4G நெட்வொர்க் இன் ஏர்டெல் போஸ்ட்பெய்டா நவ் கெட்டிங் SOT of 5.5 hours. நீங்க ஒன்று பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி 11 hours வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கரெக்ட் பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டு மாற்றிக்கோங்க. ஆனால் 11 hours வந்து கையில் பிடிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த OnePlus ரிவைவ் ஆனது அந்த 11 சீரீஸ்ல இருந்து 11R. இங்கே பார்த்தீங்களா சிவசந்தோஷ் என்ன சொல்லியிருக்காப்லன்னா ப்ரோ ஜோக்ஸ் அப்பார்ட், நேற்று திருச்சூர் போய் இருந்தேன். அங்கே வந்து ஏர்டெல் ஹேட் நோ சர்வீஸ், BSNL இருந்தது. நீங்க BSNL கலாச்சி போட்டிருந்தீங்களா? அதுக்கு போட்டிருந்தாரு ப்ரோ. நானும் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டேம்குள்ள ஹில் ஸ்டேஷன்ல போனா BSNL தாங்க ஒர்க் ஆகுது. ஜியோவும் கவியிருது, ஏர்டெல் கவியிருது. ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா அந்த ரேரஸ்ட் மொமெண்ட்டுக்காக அந்த BSNL வந்து நான் உயிரோட வச்சுட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. ஆனா என்னோட 99.9% கிருமி நான் எங்க வாழ்வேன்னா சிட்டிக்குள்ள தான் வந்துட்டு இருப்பேன். அப்பெல்லாம் BSNL பாத்தீங்கன்னா படுத்து கிடக்குமே, அதான் கடுப்பா இருக்கு.
ஓகே சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ அம் a big fan of Pixel bro, was using Pixel 9, now using Find X9. Two things I struggled with the Pixel 9 is network signal strength, not so great, and battery backup maximum 4 hours தான் from 10 to 100 to 15%. I don't play games at all. Will a reset keep it improving the battery backup? அப்டேட் தான் ப்ரோ இம்ப்ரூவ் பண்ணுது. Yes. ரீசெட்லாம் பெருசா பிக்சல் நீங்க 9 வாங்கி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஏன்னா இப்போ கூட என்னாச்சுன்னா காமேஷ் ப்ரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் வந்து எப்பயுமே ஒரு போனை வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா, 10 யூஸ் பண்றாரு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாரா, அதை இந்த வீடியோல பதிவு பண்ணிருப்பாரு. ஓகே சூப்பர் சூப்பர். அந்த அண்ணன் அப்படி சொல்லவே சொல்ல மாட்டாரு, அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஒன்ல ப்ரோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுலயே உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். சிம்பிள் பீட்டா இன்ஸ்டால் பண்ணிருங்க. இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஜாலியா பல வருடங்களா இதான் போயிட்டு இருக்கு. விக்னேஷ் ப்ரோ என்ன சொல்றேன்னா, ஹாய் பிரதர்ஸ், OnePlus சர்வீஸ் சென்டர் கோயம்புத்தூர்ல சாய்பாபா கோயில் பெஸ்ட் ப்ரோ. என்னோட பிரதரோட 9R இதுவரை 5 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 டைம்ஸ். குட்டி கொஸ்டின் கூட ஆஸ்க் பண்ண மாட்டாங்க. எவ்ரி ஒரு சின்ன டென்ட் எல்லாம் இருந்துச்சு. அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா OnePlus ப்ராப்ளம்னு மால் சைடு போவாங்க, அங்கே போய் பாருங்க. ஓ இங்கே ப்ரோசோன் மாலில் இருக்கிற OnePlus சர்வீஸ் சென்டர் போனால் மாற்ற மாட்டேங்கிறாங்களாம். பட் அந்த சாய்பாபா கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற OnePlus இதில் வந்து கோயம்புத்தூரில் நோ கொஸ்டின் சாஸ்ட் மாற்றி கொடுக்குறாங்களாம். அது டென்ட்டும் இருந்துச்சு அவருக்கு ஒரு சின்ன. என்ன இதெல்லாம் மால்ல இருக்கிறவன் தான் பெரிய ஆள் பேசுறதுல சர்வீஸ் சென்டருக்கு மாறுது ப்ரோ. OnePlus இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னா அது உண்மை அப்படின்னு போட்டிருந்தாரு அவரு. சுரேந்தர் மோகன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ எம் மொரட்டு பிக்சல் ஃபேன், ஐ எம் கரண்ட்லி யூசிங் Pixel 9. One specific observation on Chrome browser, very worst experience in the recent days while using Chrome. For example, if we search for a place and try to access the photo tab of that location, it is not responding. There are a lot of ads every page that I search. I recently moved to Samsung Internet and purchased a Unicorn and blocker separately. The browser is just wow. Lot of customization and finger reach to move around the browser is ultimate. I am not seeing single ad on various screens. Please share your opinion on this. சாம்சங் இன்டர் ப்ரௌசர் சூப்பர் ப்ரௌசருங்க. அது செம்ம அண்டர் ரேட்டடு. நீங்கள் ஒன்ஸ் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ராக்கர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்ருவோம், ஆட் எதுவுமே வராது. தாறு மாறான ப்ரௌசருங்க அது. சாம்சங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவனுங்களோட ஓன் ப்ராடக்ட்லாம் அந்த ஆப் வந்து அருமையான ஆப். நான் குரோமை ரீப்ளேஸ் பண்ணி சாம்சங் இன்டர் தான் யூஸ் பண்ணிருந்தேன் ஃபுல்லாகவே. நல்லாயிருக்கும். எனக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, பிட்வீன் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது குரோம் சிங்க் ஆகும். கரெக்ட். அதனால வேற வழி இல்லாம அந்த எறும்பட யூஸ் பண்ணிட்டு நான் ஃபோன்ல ஒன்று பண்ணுவேன் ப்ரோ. நான் ஃபோன்ல பண்ணது அப்படியே எனக்கு பிசியில் வரும். ஆமா, நான் பிசியில் ஒன்று பண்ணுவேன் ப்ரோ. நான் பண்ணிட்டு ஒரு சர்ச்லாம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிருப்பேனா அந்த இது எல்லாமே சாம்சங் இன்டர்னெட்லயே இருக்கு. பட் ஆனால் நீங்க சாம்சங் இன்டர்நெட் அந்த லேப்டாப் அதுலயும் வச்சிருக்கிற மாதிரி வருது. அதுலயே சிங்க் ஆப்ஷன் இருக்கு, அதுலயுமே இருக்குது. அவனுக்கு அந்த ஈகோ சிஸ்டம் பண்றானுங்க அவனுங்களும். ஸோ இது வந்து குரோம் பழகி போனனால அது இப்படி அப்படியே ஒட்டிக்கிச்சு. கரெக்ட், ஒரு வியாதியாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா அப்படிங்கிற நண்பர் வந்து bought Pixel 10 in UK for 50K. Pixel Buds 2A free வேற. I am impressed with the camera. I am using OnePlus 12. OnePlus 12 யூஸ் பண்றாரு, இதையும் யூஸ் பண்றாரு. Pixel Buds 2A நம்ம ஊர்ல 13K க்கு மாறவே இல்லை ப்ரோ, அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் கம்மியா, அது கம்மியானாதான் அந்த Buds Pro 2 குறைப்பாங்க. கபோதி அது இன்னும் 22லயே இருக்குது. அப்போ அப்படி குறைக்கிறது, அதான் சொல்றேன். இது ஏ குறைஞ்சாதானே. ஏ வந்து 6000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு, இது 10000 ரூபாய்க்கு வித்தானுங்க ப்ரோ நான் வாங்கும்போது. அதுவும் 20K இருந்தது தான். 20 வந்து 10 குறையாது போலயே. இந்த ஏ குறைஞ்சாதான் அது குறைப்பான் ப்ரோவை. எப்படி சீக்கிரம் குறைங்கடா. ஏ யாரும் வாங்காதீங்க, ரேட்டு குறைஞ்சானே வாங்குங்க. திருமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவப்ரோ உங்க வீடியோவே நான் இப்போ பிஎஸ்என்எல்ல தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது அதை விட பயங்கரம். ஆக்சுவலா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அவங்களுக்குலாம் நல்லா இருக்கு, நமக்கு தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை ப்ரோ, இது ஏதோ வாண்டடா பிஎஸ்என்எல் கரம் வச்சு அடிக்கிற மாதிரியும் இருக்கு. இப்போ எனக்கு பிஎஸ்என்எல் நல்லா இருந்தால் நான் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறேன். எனக்கு அதில் பேட்டரி ட்ரெயினும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. எங்க அப்பா சொல்றாங்களே, ஊருக்கு போயிட்டு ஒருத்தர் கமெண்ட் வர போட்டிருந்தாரு, ப்ரோ வெஸ்ட்மாம்பலம் நல்லா இருக்கு, நீங்க உங்க வீடு அங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. வெஸ்ட்மாம்பலம் நல்லா இருக்கு, வீட ரீலோகேட். வெஸ்ட்மாம்பலம் எவ்வளவு காஸ்ட்லி, உங்களுக்கு தான் போட்டிருந்தாரு. வெஸ்ட்மாம்பலம் எவ்வளவு காஸ்ட்லி, அதெல்லாம் தேவையில்லை, ரீலோகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஸ்என்எல் வரல, வரணும் இல்லை வேணாம். கரெக்டாக நீங்க போகும்போது அங்கே பிடிக்கிட்டு போயிடும். அவ்வளோதான் அல்டிமேட். அங்கேயுமா ஆக்சுவலாக என்ன ஹைலைட்னா, நான் தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து இப்போ தென்காசி போனாங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நெட்வொர்க் சூப்பராக இருக்குது பிஎஸ்என்எல், எனக்கு 4G கிடைக்குது எல்லாமே. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன தொடர்பு இல்லைக்கு வெளியே உள்ள. எஸ், இது என்ன இது, சென்னைக்கு வந்தோடனே அப்படி படுத்து தூங்கிறோம், அவ்வளோதான். சரி, அடுத்து திரும்ப பிரேம் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, Xiaomi 14CV iPro S3 ரிவ்யூ. கேமரா டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபோட்டோவில் HDR நாய்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் கேம் பிளே லேக் ஆகுது, பேட்டரி லைஃப் 4 to 5 hours வருது. iProS 2.2ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃப் பர்ஃபெக்ட் அப்டேட், ஆனால் iProS 3ல டவுன் கிரேடு. இப்போ பிரேம் ப்ரோட்ட நம்ம இப்போ என்ன கேட்கணும்னா, மேபி
ஒரு ரீசெட் இதை ஃபிக்ஸ் பண்ணுமா ம். இல்லைனா வந்து ஆல்ரெடி நம்ம ரிப்போர்ட் பண்ணியாச்சு, ம். ஒரு ரீசெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. அது ஃபிக்ஸ் பண்ணலன்னா அப்போ இவங்க சைட்லேருந்து இவங்க தான் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம என்னன்னு பார்க்கலாம். ரோனின் அண்டர்ஸ்கோர் எடிட்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்போ X9 செல்லிங் ஃபார் 69K கைஸ், USB 2 பட் குளோபல் ஸ்பெக்ஸில் USB 3. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நோ டிஸ்பிளே அவுட்புட் சப்போர்ட் அகைன் திஸ் இயர். ரெஸ்ட் இஸ் குட். வாங்குறவங்க செக் பண்ணுங்க. வெரி குட் கேமரா, 120 FPS கேமிங் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் நோ ஹீட்டிங் இஷ்யூ. மை ஃப்ரெண்ட் பாட் இட் 3 days ago. OnePlus 13 ஆர் GT8 வாங்கலான்னு பிளான் பண்ணவங்களுக்கு இது ட்ரை பண்ணலாம். டியூ டு பெட்டர் GPU, சிமிலர் கிளாக் ஸ்பீடு, பிகாஸ் கேம் சார் எமுலேஷன் சப்போர்ட் இருக்கு. ஓ, கேம் எமுலேட் பண்ண சப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. இது இல்ல ஃபுல்லா. ஆனா X300 X9 நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னா X300 கோச்சிக்கிட்டே இருக்குன்றீங்க. ரெண்டும் ஒரே சிப்பு தான் இத்தனைக்கும். அது தெரியல, இல்லாட்டி நம்ம காமேஷ் ப்ரோ தான் கேட்கணும் இதுக்கு மேலே. ஆமாம். ஈஸ் கட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆய் சிவ ப்ரோ, ஐ எம் பையிங் ரியல்மி T200 பட்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் யுவர் பெஸ்ட் பட்ஸ் லிஸ்ட் வீடியோ. ட்ரூ, இந்த பட்ஸ் ஆடியோ குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு உங்களோட பேஸ் ஈக்குவலைசர் செட்டிங்ஸில் 100% வால்யூமில் கேட்டாலும் நோ இரிட்டேஷன், கன்டினியூஸாக கேட்கணும்னு ஃபீல் வருது. எஸ். அண்ட் ஐ எம் ஃபஸ்ட் டைம் எல்டாக் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆப்பில் எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறமா டிவைஸில் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகுது. ப்ளூடூத் செட்டிங்கில் எல்டாக் ஆப்ஷன் காட்டாது சில டிவைஸில். அப்படி தான் போல். எல்டாக்கில் லிசன் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஃபீல்ஸ் வெரி குட். பட் பட்டன் டச் லேட்டன்சி ஹெவியாக இருக்குது. ஆமாம், அது நம்ம அந்த வீடியோலேயே கூட அந்த பட்ஜெட்டுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க டச் சென்சிட்டிவிட்டி. இதுக்கு முன்னாடி நான் நம்பர் 131 யூஸ் பண்ணேன். அதில் சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப்லாம் இருக்குது. பட் நோ ஆப் ஃபார் கஸ்டமைசேஷன். முக்கியமான விஷயம் என்ன தோணுன்னா, தூங்கும்போது பில்லோ டச் ஆகி கடுப்பேத்தலை. டச் தான் ஒர்க் ஆகல. இதுதான் டபுள் டேப்ல. அந்த டபுள் டேப் ஒர்க் ஆகுறது. ரேட்டிங் பேட்டரி வந்து 8/10, சவுண்ட் 8/10, டச் 0/10 முடிச்சு விட்டாரு. ஆப் 5/10 யூஸ் பண்ண ஈஸியாக இல்லை. கேஸ் குவாலிட்டி 5/10 சும்மாவே வழுக்குது, கண்டிப்பாக கையில் கீழே விழுந்துடும். அப்புறம் பட்ஸ் கம்ஃபர்டபுள் 8/10, ANC 6/10, டிரான்ஸ்பரன்சி 7/10. கேமிங்க்கு ஒன்றும் கமெண்ட் இல்லை, ஏன்னா ஒயர்ட் ஹெட்செட் தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ப்ரைஸு 1550, 6/10. இந்த ப்ரைஸு கம்மியாக வச்சுருக்கலாம். பேட்டரி லைஃப் இஸ் குட். ப்ரோ, இந்த ப்ரைஸுக்கு எல்டாக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டட் ஒருத்தன் ஆப் சப்போர்ட் எல்லாம் கொடுக்குற ஒரே ஆள் இவன் தான். ஆமாம். இதுக்கு மேலே கம்மியான 3D தான் வைக்கணும். கரெக்ட். சரியா, வேறு யாருமே இந்த அளவுக்கு கூட ரிலேபிள் இல்லை ப்ரோ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்சி அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ பிராண்ட்ஸ்லாம் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டை ரொம்ப பெருசாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டினா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் டச் ரேட்டு 1 ஃபிங்கருக்கு மட்டும்தான். 2 ஃபிங்கர்ஸ் ஆர் 3 ஃபிங்கர்ஸ் கேம் ப்ளே பண்ணும்போது டிராஸ்டிக்காக 3 to 4x கம்மியாகுது. பட் இந்த டைமில் ரெட் மேஜிக்கு ஐஃபோன்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஐஃபோனுக்கு 12 தான் டச் சாம்பிளிங் ரேட்டு. பட் கன்சிஸ்டன்சி 5 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்லேயே தான் இருக்குது. நான் போக்கோ F7 யூஸ் பண்ணுறேன். போக்கோவில் இந்த அல்காரிதம் ரொம்ப மோசமாக இருக்குது. 2000 ஹெர்ட்ஸ் 1 ஃபிங்கர் டு 125 ஹெர்ட்ஸ் ஃபார் 3 ஃபிங்கர்ஸ்னு ட்ராப் ஆகுது. இதை பற்றி பேசுங்க ப்ரோ. இது ஆனால் கேம் ப்ளே பண்ணுறவங்க மட்டும் கன்சிடர் பண்ண போதும், நார்மல் யூஸருக்குலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இது பெரிய பாயிண்ட். கேம் ஆடுறவங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக தெரியும். ஆரோஜிலாம் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் டச் சாம்பிளிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 5 ஃபிங்கர்லாம் வச்சு விளாடுவாங்க. ஆமாம், அவர் தான் அந்த நூபியா சொன்னதுக்கு ரீசன் அதுதான். அதான் செத்து போயிட்டானே ஏசூஸ் செத்துட்டான், நூபியா இருக்கிறான். உங்களுக்காக தான் நூபியா காத்து வராது. அதுதான் அப்புறம் என்ன தவன்றது. ஓகே, ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் தான். வேதனையாக இருக்குதுங்க உங்களுக்கு. மொத்தம் போக்கோவும் நிறைய பேர் கேமிங்க்கு தானே வாங்குறாங்க. ஸோ அப்போ இதுவும் ஒரு பாயிண்ட் தானே. போக்கோ ஆமாம், அது கேமிங் ஏதாச்சும் பண்ணலாம். மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஃபேன்லாம் வச்சு ஃபோன் விட்றாங்க, அது மாதிரி சோகம்தான். அடுத்து ஆசோஸ் அப்படிங்கிறவர் வந்து 1.2 இயர்ஸாக X100 Pro தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஆரிஜின் ஓஎஸில் ரன் ஆகுது. சைனீஸ் வெர்ஷன், செம கஸ்டமைசேஷன். இப்போ நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணி நோ ஹீட்டிங் கேம் பிளேலாம் பண்ணதால மட்டும்தான் அந்த கேம் பிளே பண்ணால் தான் ஹீட் ஆகுது. வேர் த வின்ஸ் மீட் கிராஃபிக் இன்டென்சிவ் கேம் ப்ரோ. நார்மல் யூஸ் பண்ணதுக்கு முதல்ல இருந்த வார்ம் ஃபீல் கூட இப்போல்லாம் இல்லை. விவோ செம. இப்போ எல்லா ஃபோனும் சேஞ்ச் பண்ணோம், அதாவது இப்போ எல்லாம் ஃபோன் சேஞ்ச் பண்ணுவோம் என்று நினைக்கும் போது தான் இவனுங்க ஒரு அப்டேட்டில் செம ஃபீல் கொடுத்துருக்காங்க. சைனீஸ் வெர்ஷன் ஆஃப் ஆரிஜின் OS 6 கிட்ட குளோபல் ஆரிஜின் OS 6 நெருங்க கூட முடியாது. ஸோ இவர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு
நமக்கு இது ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். வாங்கினப்ப நல்லா இருந்தது, அப்புறம் தலையில போயிட்டு திரும்ப பார்த்து கேமரா கொஞ்சம் பெட்டராச்சு, திரும்ப இப்போ தலையில போயிடுச்சு, திரும்ப இப்போ கொஞ்சம் பெட்டராயிருக்கு, வெறுத்து போய். சரி ஓகே, இப்போ நல்லா இருக்கு போல, சந்தோஷமா இருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க. அடுத்து ரித்தன் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ நான் 2 months முன்னாடி தான் iPhone 12 miniல இருந்து iPhone 13க்கு பேட்டரி பத்தலைன்னு மாறினேன். ஆனால் அதில் ஒரு ஆப் வச்சுட்டாங்க. iPhone 13 ஆல்ரெடி iOS 26க்கு அப்டேட் ஆயிருச்சு. நான் ஒரு நாளும் ரெக்ரெட் பண்ணுறேன் ப்ரோ. ஃபேஸ் ஐடி 2 secondsக்குள்ளே அன்லாக் ஆகலை ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக பஃபர் ஆகுது, கஸ்டம் தீம் வச்சு லேக் அடிக்குது, கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணாலே ரெகுலராக லேக் ஆகுது, ஃபுல்லாக ஆகுது. iPhone 6s கூட இந்த டிவைஸை விட ஸ்மூத்தாக இருக்குது. ஆப்பிள் எவ்வளோ மாதிரி முன்ன மாதிரிலாம் இல்லை, எவால்வ் ஆகிற மாதிரி இல்லை, பேக்வர்டாக போகுது. ரெடியூஸ் ட்ரான்ஸ்பரன்சி, ரெடியூஸ் மோஷன் பண்ணலான்னு பார்த்தா நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? பேட்டரி மாற்றிடுங்க, கண்டிப்பாக அதான் பண்ணி ஆகணும். வேறு எதுவும் பண்ண யூஸ் பண்ண வாங்கியிருந்தீங்கன்னா பேட்டரி இதாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ லேக் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பேட்டரியிலேருந்து பர்ஃபார்மன்ஸ் போல நம்மளால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். உங்களை வந்து 10,000 ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண வைக்கலாம், அவ்வளோதான். பேட்டரி மட்டும் மாற்றிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. 100% ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, டெட் ஷாட் கேமிங் ப்ரோ புது பஞ்சாயத்து. ஜியோவில் நியூ நம்பர் வாங்கலாம், அது ரீசைக்கிள்டு நம்பராக இருக்குது. எந்த ஆப்பில் ஆர்டர் போட்டாலும் லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஸ்ட்ரைட்டாக வெரிஃபிகேஷன் கூட கேட்காம அந்த அட்ரஸ்க்கு தான் போகுமா? அவங்க அட்ரஸ் போயிடுச்சான், இவர் ஆர்டர் போட்டு வேற யார் வீட்டுக்கு போயிடுச்சான். அதாவது அவர் பழைய யூஸர், அந்த நம்பரோட பழைய யூஸர் பண்ணியிருக்காரு. ஜெப்டோ, ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே அந்த அட்ரஸ் தான் இருக்குதான். அப்புறம் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காரு. அது பாட்டுக்கும் புதுசாக இருக்குது. ஒருத்தருக்கு ஜியோ கிளவுட் லாகின் பண்ண ஃபோட்டோலாம் இருக்கு, அந்த மாதிரி இப்போ வந்து அட்ரஸ் எல்லாம் வருதான். எல்லாரும் தப்பான அட்ரஸுக்கு தான் டெலிவரி போகுது. கரெக்டான அட்ரஸ் இல்லாட்டி அட்ரஸ்க்கு கால் பண்ணோம் எப்படி அப்படின்னு தப்பான அட்ரஸ்க்கு பொறுப்பாக டெலிவரி பண்ணுறாங்க. கரெக்டான அட்ரஸ்க்கு பண்ண சொன்னால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மீஷோ அதுக்கெல்லாம் மேலே அதர் ஸ்டேட்டுக்கே போயிட்டான். எனக்கு கால் கூட வரல, டெலிவரின்னு வந்துச்சா என்னன்னு பார்த்தா டெலிவரி 3 அட்ரஸ் கர்நாடகான்னு காட்டுதா. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. எப்படின்னு கூகுள் பண்ணால் நியூ ஆர்டர் போடுறப்போ தான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு முடியும்னு காட்டுச்சு. சரின்னு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ராங் அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ண ப்ராடக்ட்டை ரிட்டர்னும் போட முடியல. இப்போ நியூ அட்ரஸ் போட போனால் தெளிவாக செலக்ட் அட்ரஸ்ன்னு கேட்குது. அப்போ எதுவுமே கேட்காம தப்பான அட்ரஸ்க்கு பே ஆப்ஷனுக்கு போயிடுச்சு. ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஃபைனல் பேஜில் கூட அட்ரஸ் காட்டுது. இப்படி கன்றாவியான ஆர்டர் எல்லாம் எங்கேயாவது பார்த்து ப்ரோ நிஜமா இப்படி தான் ப்ரோ இருக்கு. ஜியோ அதான் ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சுல்ல, ஃபோட்டோஸே வந்துருக்குது. நீங்கள் அட்ரஸுக்கு சொல்கிறீங்க, ஃபோட்டோவே வந்துருச்சு ஒருத்தருது. இங்கே இருங்க, ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணேன். அதுலேயும் ஒரு ஆப்பு ரீஃபண்ட் அமௌண்ட் ஓல்டு மொபைல் நம்பர் ஓனரோட இன்னொரு மொபைல் நம்பருக்கு தான் லிங்க் ஆன யூபிஐ ஐடிக்கு தான் போகும். ஏன்னா அக்கௌண்ட் அதில் கன்ஃபிகர் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஜியோ செகண்ட் நம்பரை வச்சுட்டு மெயின் நம்பர். யார் ஆசா புது நம்பர் வாங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்னு நினச்சேன்னு நாசமாக போன போல. உன்னை டென்ஷன் பண்ணி ஏன்டா நீ என்கிட்ட வந்த, ஏன்டா என்னை தொட்ட அப்படின்றத உனக்கு வந்து காட்டுவோம். அதுக்கு தான் சிக்மா மேன் வந்திருக்காரு. லாஸ்ட் நைட் லேடி கஸ்டமர் போறாராமா. இங்கே இருங்க, லாஸ்ட் நைட் லேடி கஸ்டமர் கேம் டு மை ஷாப் ரிலையன்ஸ் டிஜிட்டல் அட் நைட் அரௌண்ட் 8:45 PM. ஐ அட்டெண்டட் ஹர். அவங்க ஆல்ரெடி ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணதுனால 25K பட்ஜெட்டில் ஓப்போ F31 சஜஸ்ட் பண்ணேன். பட் அவங்க 32,199க்கு ஓப்போ ரெனோ 15C வாங்கிட்டு போனாங்க. ஈவன் ஐ சஜஸ்டட் நாட் டு 5. ஷி ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ரெனோ 15C. 6Gen 1 at 32,999 பெஸ்ட் ஃபோன் ஆஃப் தி இயர் வாங்கிட்டு போயிட்டாங்களே லேடி. பார்த்தீங்களா, நல்லா இருக்குதான்ல. எங்கள் ப்ரொமோஷனில் தான் நாங்கள் சேலே பண்ணுவோம். நீ யாரா சாலா நல்லா இல்லைன்ற எப்படி கஸ்டமர் வாங்க வச்சேன் பாத்தியா சாலா நீ யார். ஆமா, எப்படி இந்த நத்திங் ஃபோன் பதிலாக நீ நாடு ஃபோன் வாங்க வச்சு வேற யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு லேடிஸ் புலம்புறாங்கல்ல, அந்த மாதிரி தான் வித்தியாசமா உனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுப்போம். விட்டா பைத்தியக்காரன் தான் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டாங்கன்னா அந்த படத்துல வரும்ல, ஆமா வடிவேல் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு சிங்க பார்த்து. ஆமா கிழிச்சு அப்படிதான் நிக்க விடுவாங்க போல. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானே, அப்படிதான் நிஜமா இருக்குங்க. சரி ஓகே, ஆனா ஆட நம்புற அளவுக்கு நம்பல ப்ரோ. அவ்வளவுதான் சிம்பிள் ப்ரோ. ஒரு சிலர்லாம் அப்படிதான் ப்ரோ. எனக்கு வந்து துணி துவைக்கிற ஃபோன் எடுத்து கொடுங்க, உள்ள போனோடனே ஓப்போ போனோடனே அந்த வாஷிங் மிஷின் ஃபோன் எடுங்க அப்படின்னா உடனே F31 Pro Plus F32 கொடுப்பாங்க. உடனே அதை வாங்கிட்டு வந்துடும். பாத்தியா கர்த்தாவே எப்படியாவது காப்பாத்து. பேர்லாம் தெரியாதுங்க. துணி துவைக்கிற ஃபோன், துணி துவைக்கிற ஃபோன்
அவ்வளோ. சரி ஆல்ரெடி ஒருத்தர் அங்க நல்லா போட்டு இந்த போக்கோ மஞ்சள் கலர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து கை கழுவுற ஃபோன். சொட்டு நீளம் டோய். அந்த படத்துல பாத்திருக்கீங்களா? சொட்டு நீளம் டோய் டோயின் தானே சொன்னாங்க, டீன்னு சொன்னாங்களா பத்தியா? ரொம்ப முக்கியம். ராம்கி செமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தெரியும். நீ ஏன்டா துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்க? டே டோய் தான் சொன்னாங்கடா டே. அப்படிதான் இருக்கு இந்த நிலைமை. எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஓப்போ மாஸ் ராணி. ஓப்போ மாஸ் தான். விவோ இன்னும் சூப்பர் மாஸ். ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபாரன். கௌதம். பார்க்கலாம். பாய். வரட்டா